இன்றைய பெண்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை சொல்ல இளையசந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியை முனைவர் திருமதி முருக சரஸ்வதி அவர்களை பேச அழைக்கின்றேன். சங்கம் கண்ட தங்க தமிழை வணங்கி இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த இலக்கிய சாரல் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடக்க உரையாக தொடங்கி வைத்த அம்மா இந்திராணி அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல ஒரு தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு நடுவராக இந்த பட்டிமன்றத்துக்கு மட்டுமல்ல பல்வேறு பட்டிமன்றத்துக்கு தனது நாவன்மையால் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இன்றும் நல்லதொரு தீர்ப்பை வழங்கக்கூடிய தமிழ்ச்செம்மல் ஐயா ஜான் கணேஷ் அவர்களுக்கும் 2 அணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு பட்டிமன்றத்திற்குள் செல்கிறேன். நடுவரையா சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு நாங்க அப்பாப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தலைமை ஆசிரியரா இருக்காங்க, வீட்டுல ஒரு தலைவியா இருக்காங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் இவ்வளவு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஐயா? ஒரு வெளியில பணியும் பார்த்துக்கிட்டு வீட்டுலயும் அவங்க பாக்குறாங்க. சோ அதான் அவங்க என்னைக்குமே சொன்னது கிடையாது, பெரிய வேலையா சொன்னது கிடையாது. ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்றதுக்கு ஆண்கள் நாங்கள் இதான் என்ன செஞ்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணோம் நீங்க சொல்றீங்க. சரி, அதுக்காக நாங்க எங்க பெண்கள் சார்பாக உங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பெண்கள் தினத்துக்கு இவங்களை சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு பட்டிமன்றத்துக்கு செல்கிறேன். நல்ல ஒரு அருமையான தலைப்பில் அமைஞ்ச ஒரு பட்டிமன்ற தலைப்பு. இனிமேதான் கவுண்டிங் பண்ணுங்க. நன்றி சொல்லிட்டு அவங்க பாட்டு புத்தாட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்க. போயிடுறேன். ஐயா அம்மா சொன்னாங்க இல்லையா, நாங்கெல்லாம் அந்த காலத்து பெண்கள் தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த காலத்து பெண்கள் வந்து குளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அடிபம்புல அடிச்சு அந்த விறகு அடுப்புல ஊதி 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 சமையல் செஞ்சுட்டு மாட்டு வண்டியில 2 மணி நேரம் போறத 6 மணி நேரம் போனாங்க. அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு நாங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரியே இருக்கு. ஆனா இன்றைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா பைப்பை திறந்தா தண்ணி, பைக்கை எடுத்தா வேலைக்கு, கேஸ் அடுப்பு, சில லூசுகளை சமாளிச்சு இப்படி எல்லாம் சமாளிச்சு டாப் கீர்ல போயிட்டு, ஆமா இருக்கக்கூடிய பெண்களுடைய இதை சொல்றேன், நிலைகளை சொல்றேன், அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சமாளிக்கும் அப்படின்னு சொன்னா இன்றைய பெண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் தான் உண்மையிலே. சினிமா, பார்க்கு, பீச்சு, தான் பிள்ளைகளையும் பிறந்த வீடா இருந்தாலும் சரி புகுந்த வீடா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டுட்டு போறது இன்றைய பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இப்போ இன்றைய பெண்களுக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் ஆசை, உடை ஆசை எல்லாமே இருக்கும். நாங்க நினைச்சோம்னா வாங்கிடுவோம், அம்மாட்ட சொல்லியோ அல்லது அப்பாட்ட சொல்லியோ கணவர்கிட்ட சொல்லியோ வாங்கிடுவோம். ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு அம்மா அப்பா எடுத்து கொடுத்தா தான் வாங்க முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ஆடை ஆசை இருக்கும், ஆனா வாங்க முடியாது. இப்படி பொருளாக இருந்தாலும் ஆடையாக இருந்தாலும் ஒரு சாப்பிடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பெற்றவங்க பார்த்து சொன்னாதான் அதை சாப்பிடணும். அந்த இதுதான் இவங்களால சமைச்சு சாப்பிட முடியாது. அப்போ எங்களுடைய அதிர்ஷ்டம், நாங்க என்ன ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கலாம், என்ன ஆபரணங்கள்னாலும் எடுத்துக்கலாம், என்ன உணவாக இருந்தாலும் அங்க சமைச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு என்ன சொல்றது, ஆமா அதிர்ஷ்டம் எல்லாமே இன்றைய பெண்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய. இப்ப வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன், அந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் அம்மா சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்க படலெல்லாம் நடந்துச்சு, இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு, மேட்ரிமோனியில நடக்குது. அதே மாதிரிதான் எப்படி மாப்பிள்ளை பார்க்க நடந்ததோ அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பா பாக்குற பையனை, அது வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, சொத்துக்காக, தாய் மாமா உறவு அப்படிங்கிற உறவுகளுக்காக அந்த காலத்துல வயது வித்தியாசம் இல்லாம
கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா சம்மதம் இருக்காது. ஆனாலும் பெற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழியோட பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை இன்னும் வைக்க விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்து பெற்றோர்கள் முடிச்சு வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. நிறைய கண்டிஷன், மாப்பிள்ளை எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்ப சொல்லுங்க, மனசு அளவுல நாம நமக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்கிறது கூட அதிர்ஷ்டசாலிகள் இன்றைய பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இப்ப வீடு எடுத்துக்கோங்களேன், எங்க அம்மா பாட்டி எல்லாமே ஓட்டு வீட்டுல ஒண்டி கொடுத்துட நடத்தினவங்க தான். ஆனா நாங்க எங்க தலைமுறையில ஏசி இல்லாம ரூம் கிடையாது, வீடு கிடையாது. அதே மாதிரி மழை பெஞ்சதுன்னா அந்த ஓட்டு வீட்டுல அவ்வளவு குளிரும், வெயில் அடிச்சா அனலா இருக்கும். ஆனா எங்க வீடு, அப்ப நாங்க ஒரு வீடு கட்டுறதுல கூட நாங்க அதிர்ஷ்டசாலிக தான். அன்றைய பெண்கள் அந்த மாதிரியான ஓட்டு வீடுகளிலும் குடிசை வீடுகள்லயும் வாழ்ந்தாங்க. சோ எங்களுக்கான அதிர்ஷ்டம், நாங்க வாழக்கூடிய இடத்துல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வீடுகளையும் கட்டிக்கிறோம். இது எங்களுக்கான அதிர்ஷ்டம், இன்றைய பெண்களுக்கான அதிர்ஷ்டம். இதை விட கொடுமை, இப்போ எங்க ஊர்ல இருந்து இங்க கோயில்பட்டிக்கெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைல அடிக்கடி வருவோம். வரும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருக்கணும். அந்த பஸ் ஸ்டாப்லயே எங்க அம்மா சேலையை மூடிட்டு நாங்க உட்கார்ந்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு துக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இந்த பயணம் கூட செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஆனா இப்படி கிடையாது. எங்க வீட்டுக்கு, எங்க மாமியார் வீட்டுக்கு போறதாலும் சரி, பிறந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, அங்க எண்டு டு எண்டு தான், கார்ல உட்கார்றோம், அங்க போய் நைட்டில கூட போயிருக்கோம் நாங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் வந்து பயணத்துல கூட இன்றைய பெண்களுக்கு தான் அதிகமாக இருந்தது. பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, நாங்க எங்களுடைய விருப்பத்துக்கு வெளியில போறதா இருந்தாலும் சரி, இன்றைய பெண்கள் அதை ரொம்ப அனுபவிக்காங்க நடுவர் அவர்களே. அதுக்கடுத்து அம்மா சொன்னாங்க, அம்மா சொல்றப்ப கூட சொன்னாங்க, படிப்பெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை வெளியில விடலை அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வாசலை தாண்டியே வெளியில விடல. ஆனா இன்னைக்கு பெண்கள், ஏன்னா வெளியில போனா, பெண்கள் வெளியில போனா கண்டம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய பெண்கள் கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம் சாதனைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சோ நாங்க அதிர்ஷ்டசாலிகள் தானே. இன்றைய பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். இது மாதிரி படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நாம விருப்பப்படுற பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைய பெண்கள் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மத்தவங்க சந்தோஷத்துல அன்றைய பெண்கள் வாழ்ந்தாங்க, இன்றைய பெண்கள் அவங்க சந்தோஷத்துல எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் நடுவர் அவர்களே. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்றைய பெண்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நடுவர் அவர்களே, இந்த அம்மா சொன்னாங்களே குடிகாரன் இப்பதான் இருக்கு அப்படிங்க, காலங்காலமா மனித இனம் தோன்றியதுல இருந்தே இந்த குடிங்கிற ஒரு இது இருக்கதான் செய்யுது. அப்ப அப்படிப்பட்ட கணவன் அந்த காலத்திலயும் அமைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க பெற்றோர், குடியனா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் கோமாளியா இருந்தாலும் எப்படியாவது வாழ்ந்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. அவளை துன்புறுத்துறான், ரொம்ப கெடுதல் பண்றான் அப்படின்னு சொன்னானா, அம்மா சொன்ன மாதிரி சிங்கிள் பேரண்டா வாழ்ந்து எத்தனையோ பேரை சாதனையா உருவாக்கி இருக்காங்க இன்றைய பெண்கள். நாம கண்ணெதிரே பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் அங்க அது நடக்குது நடக்குன்னு பார்க்க முடியாது. இப்ப மீடியா, சோ இப்ப இருக்கக்கூடிய மீடியால பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாதனை செய்யக்கூடிய பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா, நான் சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லிதான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கணவன் கொடுமைக்காரனா ரொம்ப மோசமானவனா இருந்தா தனிப்பட்ட முறையில வெளியில வந்து சமுதாயத்துல அச்சீவ் பண்ணி தன்னோட பிள்ளையை ஒரு சாதனையாளராக உருவாக்குறாங்க இன்றைய பெண்கள். இது அவங்களோட சந்தோஷம். பெற்றவங்களுக்காக நான் வாழல, அந்த குடிகாரன் கூட அந்த கோமாளி கூட நான் வாழல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து தனக்காக தான் பிள்ளைக்காக வாழக்கூடிய இன்றைய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கான சந்தோஷம் நடுவர் அவர்களே. அடுத்து அம்மா சொன்னாங்க, பேசுனாங்க இல்லையா, ஆரோக்கியம், கலாச்சாரம், பண்பாடு. தலைப்பு என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம். அம்மா பேசுனது நீயா நானால வர்ற மாதிரி கலாச்சாரம் பண்பாடு பேசுனாங்க. இன்றைய கால பெண்களும் அந்த என் பாட்டி சொல்லி கொடுத்தது நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைய தலைமுறை அது உங்களுக்கு தெரியல. இந்த காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் மகல, அது மாதிரி எங்கேயோ ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு நீங்க அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. இன்றைய பெண்களும் எங்களுக்கான கலாச்சாரம் என்னன்னு தெரியும், நாங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதுபடி நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத அம்மா கொஞ்சம் ஞாபகமா சொன்னா சரிதான். உங்க மாமியார் ஆரோக்கியமா இருக்காங்களா? ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்களா நடுவர் அவர்களே? ஆரோக்கியமா தான் இருக்காங்க. சோ அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் எங்களுக்கு இன்றைய தலைமுறை நாங்க பண்ணிட்டு தான் வரோம். என்ன புதுசா கொண்டு வரும்போது அது உங்களுக்கு இதா தெரியுது. நாங்க அறிவியல் ரீதியா வளர்ந்து கொஞ்சம் புதுசா கொண்டு வந்தோம் அப்படின்னா, இல்ல இவங்க அதை தாண்டி போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து உருவாயிருச்சு. அதை மாத்தவே முடியாது. இப்படி மீடியா வளர்ந்ததுனால ஃப்ரெண்டுனா மாம்ஸும், பிரச்சனைனா மீம்ஸும் போயிட்டு நாங்க டாப் கியர்ல போயிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கு பஞ்சு டைலாக். ஃப்ரெண்ட்ஸ்னா மாம்ஸும், பிரச்சனைனா மீம்ஸ்,
அப்படின்னு டாப் கியர்ல இன்றைய பெண்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க நடுவர் அவர்களே. இப்படி தனக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தவங்க தான் அன்றைய பெண்கள். ஆனா நாங்க எங்களுக்காக, எங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும், பண்பாடாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி. பரவாயில்ல, பிள்ளை வெளியில போயிருக்கா, படிச்சுட்டு வாரா, வேலைக்கு போயிட்டு வாரா அப்படிங்கிற ஒரு உணர்வோட இன்றைய பெண்கள் நாங்க வளம் வந்துட்டு தான் இருக்கோம் நடுவர் அவர்களே. இப்படி அம்மா சொன்ன மாதிரி பொண்ணு பாக்குற படலத்துல அடுத்து அந்த சமையல் செய்யறது இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் இன்றைய பெண்களும் நாங்க செஞ்சுட்டே தான் இருக்கோம். அதனால அந்த கலாச்சாரத்தை தாண்டி வந்துட்டோம், நாங்க அந்த பழமையை தாண்டி வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லாம இன்றைய பெண்களும் அந்த பழமையோட சேர்ந்து புதுமையை கொண்டுட்டு வரோம். அதனால ஆரோக்கியத்துல இருந்தாலும் சரி, எங்களுடைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நாங்களும் இன்றைய பெண்கள் டாப் கீர்ல அந்த எல்லாத்தையுமே நாங்க கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கோம். இவங்கள மாதிரி அம்மா அப்பா சொன்னதை தாண்டி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு இல்லாம அவங்களுடைய அந்த நம்பிக்கையையும் சேர்த்து நாங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைய பெண்கள் மகிழ்ச்சியா தான் இருக்கும், அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள் தான் அப்படிங்கிற தீர்ப்பை கண்டிப்பா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அமர்கிறோம்.